ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போன vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இது தான், கார்பன் ப்ளூவில் இந்த டாப்பும் ஸ்கர்ட்டும். இன்றைக்கி நாங்கள் டெமில் வெட்டிங் ஒன்றுக்கு தான் போகிறோம். எனக்கு இந்த பெருசாக மேக்கப் எல்லாம் பண்ண தெரியாது. ஜஸ்ட் பிபி க்ரீம், காம்பேக்ட் பவுடர் அதுவில் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மேக்கப் ஒன்று போட்டிக்கிறேன். இப்படி தான் ரெடி ஆகும். நார்மலாக நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க, ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் வெட்டிங் ஹவுசஸ்க்கு எப்படி ரெடியாகி போவாங்கண்டு. மோஸ்ட்லி நிறைய பேர் ஹபாயா உடுப்பாங்க, நான் ஹபாயா உடுக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா நானும் எங்களோட தங்கச்சியும் ஷால்வார், ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் உடுப்போம். உம்மா பார்த்திங்கன்னா ஹபாயா உடுப்பாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் இப்படி தான் பஸ்ஸில் நானும் தங்கச்சி புள்ளோலையெல்லாம் வச்சு கொண்டு போனோம். என்னென்னா இது எங்களோட ரிலேஷன் இல்லை, எங்களோட வீட்டு பக்கத்தில் சின்ன வயசுல இருந்தே உம்மோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அவங்களோட மவன்ட வெட்டிங். அப்போ பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கு பஸ்ஸில் போனது எல்லாமே எங்களோட அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள், நேபர்ஸ். நாங்கள் சைல்ட்ஹுட்டாக இருக்க போல் நேபர்ஸோடு மிச்சம் கனெக்ட் ஆகியிருந்தோம். 90s கிட்ஸ்க்கு தெரியும். இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி மொபைல் ஃபோன் அப்படி இப்படி தானே. நாங்கள் இந்த நேபர் எங்களோட அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே நாங்கள் எங்களோட சரௌண்டிங் இருந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு இது நிறைய அந்த பழைய ஆட்கள் எல்லாம் கண்டு எங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அது இப்போ நாங்கள் அந்த உம்மா இந்த பழைய ஏரியாவில் இல்லை நாங்கள் நிற்கிறோம். அதே மாதிரி இப்போ உம்மாங்களும் நிகாம்புல தான் நிற்கிறாங்க. அப்போ மிச்சம் வருஷத்துக்கு பிறகு தான் இப்படி நாங்கள் எங்களோட நேபர்ஸ் எல்லாம் மீட் ஆகி நல்லா நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. எல்லோரும் பேசி கதைச்சி கொண்டு அப்படி வெட்டிங் பார்த்திங்கன்னா கிரிபாத் கொடையில் செமின் ரோ என்று நினைக்கிறேன் ஹாலோட பேர். அங்கே தான் நடந்துச்சு. பார்த்திங்கன்னா ஹாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கார்டன், இன்டீரியர் எல்லாமே 10 out of 10 கொடுக்கலும். இப்போ மோஸ்ட்லி வெட்டிங் ஹவுசஸ்க்கு போனால் எங்களுக்கு vlog எடுக்கிற அளவுக்கு ஒரு இன்னமுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் ஒன்று இன்னமுமே வரல. எல்லோரும் மீக்கிற இடத்துல நான் மட்டும் ஃபோனை வச்சு கேமரா பண்ணி கொண்டு சுற்றுறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஈக்கல. என்னையால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ பெருசாக இப்படி டைனிங் டேபிள் நீட்டமாக போட்டிருந்தாங்க. அதோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட லேனில் இருந்தவங்க எல்லாம் ஒன்றாவே இருந்து சாப்பிடுவோம்னு பிளான் பண்ணி இருந்தோம். அதோடு எங்களோட மகதிக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்தால் தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அவருக்கு தலைவலி ஏன்னா அந்த பஸ்ஸில் எல்லோரும் வெட்டிங்க்கு ரெடியாகி நல்லா பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு போவாங்க தானே. இவருக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம் செட்டே ஆகாது. அதோடு நாங்கள் போய்ட்டு ஒரு ஏரியாவில் இருந்ததுக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. இது ஃப்ரூட் தான் நான் நினைக்கிறேன், பப்பாயா ஜூஸ் என்று நினைக்கிறேன். அப்போ அது ஃபஸ்ட்டுக்கு கொடுத்திருந்தாங்க. நல்லா அந்த அன்றைக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. பழைய ஆட்களை மீட் பண்ணி அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணி கொண்டு இருந்தேன். அதோடு எங்களையே விட பார்த்திங்கன்னா பிள்ளையோள் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா எங்களோட உம்மோட செட், எங்களோட உம்மோட ஃப்ரெண்ட்ஸோடதில் எல்லாருமே அந்த எங்களோட வீட்டு வாசலில் படி இருக்கும் தானே, அங்கனைக்கு எல்லோரும் சுற்றி இருந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. எங்களோட உம்மா எதிர்த்த வீட்டு ஆண்டி, அடுத்த வீட்டு ஆண்டி, அந்த மாதிரி ஒரு கூட்டமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் மீட் ஆகினோடனே எல்லோரையும் வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் வர டைமில் பேண்ட் வச்சுருந்தாங்க. அதைத்தான் நான் லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன். கிட்ட போய்த்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவங்களோட ப்ரைவசியில் நாங்கள் போகக்கூடாது தானே, அதனால். அதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ளை வந்த கொஞ்சத்துலேயே எங்களுக்கு ஸ்டார்டர்ஸ் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. முதல்லையே பார்த்திங்கன்னா இந்த மிக்சர், அந்த முறுக்கு கடலை எல்லாம் கலந்த மிக்சர் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க.
இப்போ எல்லோரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லோரும் வந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சர்வ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்களோட புள்ளியோளுக்கு பழக தோஷத்தில் வந்து கிழங்கு தரவான்னு கேட்டால் ஒருத்தரும் வானமென்ட்டாங்க. பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்ட உடனே மகதிக்கையானிலாம் கொடுங்கன்னு பிளேட்டு நீட்டி எடுத்து சாப்பிட்டாங்க. சரியான சிரிப்பாக இருந்துச்சு புள்ளியோளுக்கு. பாருங்கள், இப்போ இருக்கிற புள்ளியோளுக்கு வந்து அந்த அந்த ரெசிபியோட எக்ஸாக்ட் பேரை சொன்னால் தான் தெரியுது, கிழங்குன்னு சொன்னால் தெரியா. அப்போ நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. எங்கள் மகதி எல்லாம் வந்து பொட்டேட்டோ வெஜஸ் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா விருப்பமாக சாப்பிட்டாங்க. அந்த அன்றைக்கு வந்து எங்களைய எல்லாருமே என்ஜாய் பண்ணினோம். இப்போ எங்களோட புள்ளையோளும் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க, நானும் எங்களோட தங்கச்சியும் நல்லா என்ஜாய் பண்ணினோம். அதே மாதிரி எங்களோட உம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு வந்து ஒரு சோஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சோஸோடு சாப்பிட போல். ஆனால் ஒரு பிளேட்டில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் சோஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. சோஸ் தான் கொஞ்சமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் மகதி வந்து மோஸ்ட்லி இந்த மிக்சர் அது இதெல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லை. அவர் வந்து இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸை வந்து நல்லா விருப்பமாக சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடலை சுண்டல்ன்ட்டு சொல்லுவீங்க தான் நெய்யாமியில், அப்போ அதை வந்து நல்லா தாளித்து அது வச்சுருந்தாங்க. இப்போ எங்களோட டைனிங்கில் இருந்த ஒருத்தருக்கு வந்து டவுட் வந்துட்டு, இது என்ன இதெல்லாம் பைட்டுக்கு கொடுக்குற ஐட்டமே எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கண்டு. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன் வந்து இப்போ எங்களுக்கு குடிக்கிறதுக்கும் கொண்டு வந்து தருவாங்க வைன் எல்லாமே. நான் குடிக்க மாட்டேன்னா சரி, இப்போ இதெல்லாம் சாப்பிட்டீங்க தானே குடிச்சே ஆகணுமென்ட்டு சொல்லி அவங்களையும் வச்சு நான் நக்கல் பண்ணி கொண்டு இருந்தேன். அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் டேவல் மாதிரி ஒன்று கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்றத விட இங்கே அந்த டிஸ்கோ அந்த இது போட்டிருந்தாங்க தானே, ஃப்ளோர் லைட்டிங் போட்டு அந்த ஃப்ளோரில் போய் டான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு இங்கே உட்காந்து இந்த சாப்பாடு சாப்பிட்றதுல இல்லாமல் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. நான் வரப்போல் என்ன பிளேட்லேயும் கொஞ்சமாக அந்த சிக்கன் டேவல் போட்டு வச்சுருந்தாங்க. அதோடு அதையும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன், ஆனால் சாப்பிட கிடைக்கவே இல்லை. ஏனெண்டா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் சண்டேஸ்ண்டா எங்களோட தங்கச்சிட்ட வந்து பிக்னானா பிரியாணி ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் எங்களோட தங்கச்சிட்டேன்னு தெரியும். சண்டேஸில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வர நாள். அப்போ அவள் வந்து ஃபுல்லாக அந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறது இல்லை அவள் தான் செய்வாள். அப்போ அவள் வந்து இந்த மொபைல்லையே பிஸியாக இருந்துட்டு அந்த ஆர்டர்ஸ் பார்க்குறதுல. அதோடு நான் தான் இந்த 3 பேரையுமே வச்சு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறது சரியான கஷ்டம். ஒருத்தருக்கு டான்ஸ் சைடுக்கு போகணும், ஒருத்தர் பொண்ணு மாப்பிள்ளைக்கிற சைடுக்கு போகணும், ஒருத்தருக்கு வெட்டிங் கேக் சைடுக்கு போகணும். ஒரு மாதிரியாக மகதியை உட்கார வச்சு, நீங்கள் பெரிய புள்ள தானே ஒரு இடத்துல உட்காருங்கன்னு இருப்பாடிட்டு இந்த சின்னவங்க 2 பேரையும் வச்சு நான் பட்ட பாடி இருக்குதே. இது பார்த்திங்கன்னா புஃபே வச்சுருந்தாங்க சாப்பாடு. வீடியோ பண்ணுவோம்னு சொல்லி மொபைல் தூக்கிட்டு போனேன். நினச்ச மாதிரியே வீடியோ பண்ண கிடைக்கல. என்னடி சொன்னால் இந்த புள்ளியோலையை பார்க்கவா, அவங்களுக்கு சர்வ் பண்ணவா, அவங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சர்வ் பண்ணவா இல்லாட்டி எனக்கு சர்வ் பண்ணவா இல்லாட்டி வீடியோ பண்ணவா என்று சொல்லி கன்ஃபியூஷனில் நான் சரியாக வீடியோவே பண்ணலை. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இப்போ எங்களோட மகதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாப்பியாக. ஏனெண்டா வந்து மோஸ்ட்லி எல்லா வெட்டிங் ஹவுஸ்க்கு போனாலும் அவர் வந்து ரைஸ் வந்து அவர் ப்ரிஃபர் பண்ண மாட்டார். இந்த தடவை அவருக்கு நல்ல பர்கர்ஸ் சாண்ட்விச் அதெல்லாம் இருந்துச்சு தானே. அப்போ அவருக்கு ஃபுல் என்ஜாய். எனக்கு ஓணுமான மாதிரி தான் நான் எடுப்பேன்னு சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு இருந்தார். அதோடு இங்கே ஒரு ஃபோட்டோ பூத்தும் வச்சுருந்தாங்க. ஃபேமிலியோடு போய்ட்டு ஃபோட்டோ பிடிக்கலும், ஃபோட்டோ பிடிச்ச உடனே வந்து அது பிரிண்ட்டாகவே வருது. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு க்யூவே நின்றுச்சு. நாங்களும் அந்த க்யூவில் நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தோம். நாங்கள் எடுக்க போகல வீடியோ பண்ண ஆள் இல்லை. அதனால இன்னொரு ஃபேமிலி எடுக்கிறத நான் தூரமாக இருந்து வீடியோ பண்ணினேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இப்படி தான் உடனே பிரிண்ட்டாகி வரும். எங்களோட ஃபேமிலியோடையும் எடுத்திருந்தோம். இது ஃபஸ்ட்டுக்கு நான் எங்களோட உம்மா தங்கச்சி எல்லோரும் எடுத்தோம். அதுக்கு போகிற ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நானும் மகதியும் மட்டும் நின்று எடுத்தோம். அதுக்கு போகிற தங்கச்சியும் அவட 2 பிள்ளைகளும் நின்று எடுத்தாங்க. 3 ஃபோட்டோ எடுத்தோம். என் மகதியோட பிளேட்டை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். ஃபுல்லாக பண்ணை நிறச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு.
அதோட வந்து வெட்டிங் கேக், இதுதான் வெட்டிங் கேக். அதையும் வந்து வீடியோ பண்ண கிடைக்கல ஆரம்பத்தில். நான் வந்து நீங்கள் சாப்பிடுங்கடா, சாப்பிடாட்டிருங்கன்னு நான் டெசர்ட் சைடுக்கு ஓடிட்டேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த டெசர்ட்டில் கண்ணாக இருந்துச்சு. புள்ளையோலையெல்லாம் போய்ட்டு செட்டில் டவுன் பண்ணி தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு டெசர்ட் எடுக்கிறதுக்கு தான் ஓடி வந்து இருந்தேன். டெசர்ட் பார்த்திங்கன்னா எனக்கு மகதிக்கும் ஒரே பிளேட்லேயே தான் சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னுட்டு எங்களோட மகதி மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்ஸ் வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை. ஆனால் சாக்லேட் கேக் விருப்பம். அப்போ சாக்லேட் கேக் ஒரு பீஸையும் அவருக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக டெசர்ட்டை சர்வ் பண்ணிட்டு போயிட்டு நான் ஒரு பக்கத்தில் உட்காந்து டெசர்ட்டை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, இவங்களுக்கு டான்ஸ் பண்ணணுமா. அதோடு குயிக்காக சாப்பிட்டுட்டு வந்து புள்ளையோட ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இந்த டிஸ்கோ லைட்டெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதோட வந்து மிச்ச நேரம் ஒரு 4:30 வரைக்கும் வந்து டான்ஸ் பண்ணினாங்க. ஃபுல் டயர்டு எல்லாருமே வரப்போ போல் பார்த்திங்கன்னா. அதோட திரும்ப அந்த வந்த பஸ்லேயே தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். அந்த டே ஃபுல்லாக வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.